நேற்று வந்து ஆஸ்திரேலியா vs ஜிம்பாப்வே மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஜிம்பாப்வே கூட ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கேவலமாக தோத்தாங்க. நேற்றுலாம் நான் வந்து ரொம்பவே சேடாக இருந்தேன், ரொம்பவே ஃபீல் பண்ணேன், நைட்டு கூட ரொம்பவே அழுதேன். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியானா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருக்க ஒரே ஒரு ஹாப்பினஸ்ஸே ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்குறது தான். எனக்கு அதுக்கப்புறம் வந்து விஜய் அண்ணா படத்தை பார்ப்பேன். எனக்கு வந்து விஜய் அண்ணா வந்து எங்கள் காலேஜ் டைம்லேருந்து தான் பிடிக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆஸ்திரேலியானா உயிர். அதனால் வந்து ஆஸ்திரேலியா டூர் மேட்ச்லாம் போய் தோத்தா நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி வேர்ல்டு கப் மேட்ச்லாம் வந்து தோத்தா நான் வந்து ரொம்பவே சேடாக தான் இருப்பேன். அதே மாதிரி நேற்று மேட்ச்சில் தோத்தது ரொம்பவே சேடாக இருந்தேன். அது ஜிம்பாப்வே கூட ரொம்ப கேவலமாக தோத்தாங்க. பவுலிங் வந்து ரொம்ப கேவலமாக போட்டாங்க. அவங்க 169 ரன் அடித்தாங்க. இருந்தாலும் அந்த 169 ரன்னை வந்து அடிச்சிருக்கலாம். பேட்டிங்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இருந்தும் இந்த நாய்ங்க எதுவுமே பண்ணலை ஆஸ்திரேலியா டீமில். அந்த டிராவிஸ் கெட் நாய் ஒன்றுமே லாய்க்கு இல்லை, கேப்டனாக இருக்கவே லாய்க்கு இல்லை. மற்ற எல்லா நாய்ங்களும் அப்படி தான். எனக்கு வந்து ஆஸ்திரேலியா டீமை ரொம்ப பிடிக்கும். ஆனால் தோத்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அசிங்கமாக திட்டுவேன். நான் அதுக்கடுத்த மேட்ச்சில் வந்து நம்ம பசங்கன்னு போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நேற்று மேட்ச்சில் தோத்ததுக்கு அவங்க மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். சென்னை சேப்பாக்கு மேட்ச்சுக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் இந்த மாதம் 25ஆம் தேதி. சரிங்களா? அதுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து குவாலிஃபிகேஷன் ஆகணும். குவாலிஃபிகேஷன் ஆனால் மட்டும் தான் நான் வந்து மேட்ச் பார்க்க போகும்போது ஆஸ்திரேலியா வந்து சென்னையில் விளையாடுவாங்க. அல்லாட்டி நான் போகிற மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவே விளையாட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிடக்கூடாது. அதுக்காண்டி தான் நேற்று மேட்ச் வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன். தோற்றுதான் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. பேட்டிங் ரொம்ப கேவலமாக விளையாண்டாங்க நேற்று. இப்போ ஸ்டீவன் ஸ்மித் வந்து வந்துட்டார். நேற்று மேட்ச்சில் அவர் வந்து ப்ளே பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் மண்டே மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் ஆக முடியும். ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் வந்து ப்ளே பண்ணுவார். அவர் தான் கேப்டனாக இருப்பார். அவர் புதுசாக ஒரு லுக்கில் ஒரு கெட்டப்பில் ஸ்டீவன் ஸ்மித் வந்து பிளாக் கலரில் இந்த கண்ணில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு வருவார். பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸ்டீவன் ஸ்மித் இப்போ ஒரு 2 மாதமாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஆசஸ் கப் அடிக்குது. கண்டிப்பாக வந்து அந்த லுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கும் அவர் அதே லுக்கில் வரணும். கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணி கொடுக்கணும். சரி பார்ப்போம். நேற்று மேட்ச் ரொம்ப கேவலமாக தோத்தோம். அதனால் ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து திங்கக்கிழமை பாருங்கள். ஸ்ரீலங்கா கூட கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே டஃப்பான மேட்சாக இருக்க போது. ஜெயிச்சா மட்டும் தான் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் ஆக முடியும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து திங்கக்கிழமை மிஸ் பண்ணாமல் ஆஸ்திரேலியா vs ஸ்ரீலங்கா மேட்சை கண்டிப்பாக பாருங்கள்.